ஆக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித்குமார் 2 நாளைக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஜித்குமார் சார் எப்பயுமே பாடி கான்சியஸ் உள்ள ஆளு, எப்பயுமே மந்த்லி அவர் பாடி செக்அப் பண்ணிப்பாரு, அந்த மாதிரியான ஒரு ரெகுலர் செக்அப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேரம் போக போக ஏகப்பட்ட செய்திகள் வெளிவர தொடங்கி இருந்துச்சு. குறிப்பாக அஜித்குமார் சாருக்கு மூளையில் ஒரு சின்ன வீக்கம் இருக்கதாகவும் அதை கண்டிப்பாக இமீடியட்டாக அகற்றம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதன்படி அஜித்குமார் சார் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னும் அவருக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இப்போ அஜித்குமார் சார் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அஜித்குமார் சாருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே எப்போதுமே அவங்க டீம் தரப்புல இருந்து ஒரு போஸ்டர் வெளியிடுவாங்க. அந்த ஒரு அறிக்கையில் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி அஜித்குமார் சார் சைன் போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் வெளிவரல. அதற்கு முக்கியமான ரீசன் ரசிகர்கள் பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிறதா, இல்லை மிகப்பெரிய விஷயம் ஏதாவது இருந்து அதை சொல்ல வேணாம் அப்படிங்கிறதா அப்படின்னு எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அஜித்குமார் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல. அதே போல் ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து ஏதாவது அறிக்கை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்தும் வரல. ஆனால் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் அவர் நல்லபடியாக இருக்காரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. மேலும் ஒரு சில சோர்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை வெளிவரும். அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அண்ட் இப்போ அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் சார் ரசிகர்கள் எல்லாமே இப்போ அந்த ஒரு அறிக்கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் சோசியல் மீடியா முழுக்கவே கெட் வெல் சூன் அஜித்குமார் சார் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவரோட சோசியல் மீடியா பேஜில் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால மகளிர் தின வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு நாம தான் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தரணும், அண்ட் எப்படி மற்றவங்க கிட்ட பழகணும், மற்றவங்க நம்ம கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற லிமிடேஷன்ஸ்லாம் சொல்லி தரணும். அப்போ தான் குழந்தைகளுக்கு வளரும் போதே எப்படி வளர்றோம் அப்படிங்கிறது தெரிய வரும், சேஃபாகவும் இருப்பாங்க. அதே போல் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதற்கு முக்கியமான ரீசன் போதைப் பொருள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். நம்ம நாடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க, பாதுகாப்பான நாட்டில் இருப்போம், நம்மளும் நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரசிகர்கள் நிறைய பேர் அவரோட கமெண்ட்டில் கரெக்ட் தான், இந்த மாதிரியான விஷயங்களால தான் நாடு இப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் குழந்தைகளுக்கும் நம்ம நல்லதை சொல்லி தரணும் அப்படின்னு அவருக்கு ஆதரவான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.